ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊரில் நடந்த விநாயகர் சதுர்த்தியை தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், எங்கள் ஊரில் வந்து செம பெரிய விநாயகராக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி வந்து நான் வீடியோ கரெக்டாக தான் பிடிச்சேன், பட் விநாயகரோட ஃபேஸ் தெரியல. ஸோ அதை பற்றி எதுவும் இது பண்ணிக்காதீங்க நண்பர்களே. ஸோ வந்து ரொம்ப பயங்கர என்ஜாய் பண்ணியிருந்தோம். செம்ம அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா அங்கே வந்து அந்த வெடியெல்லாம் வெடித்து சூப்பராக அந்த கலர் பேப்பர்லாம் பயங்கரமாக பறந்துக்கிட்டு இருந்தது. நாங்கள் ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நண்பர்களே. சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். செம்ம கலர், அந்த கலர்ஃபுல்லான பேப்பர்ஸ்லாம் எங்கள் மேலே விழும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து அந்த கணேஷை சுற்றியும் வந்து அந்த மத்தாப்பூ மாதிரி எல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். நம்ம விநாயகரை பார்க்கவே பயங்கர அல்டிமேட்டாக இருக்கார். செம்ம ஜாலியாக இருந்ததுங்க நண்பர்களே. சொல்லவே முடியல, அந்தளவுக்கு செம்ம. அந்த பக்கம் வந்து அந்த மத்தாப்பூவெல்லாம் ஒரு பக்கம் சுற்ற, இவங்க வந்து பேப்பர்ஸ்லாம் போட, ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகழகாக இருந்தது. பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது எங்களுக்கு. இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு டைம் தான், அந்த 1 வீக் வரைக்கும் பிள்ளையார் வச்சுருக்கும் போது உண்மையாகவே வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டெய்லியுமே ஒரு தெருவுலையும் பார்க்குறதுக்கு விநாயகருங்களாம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. பார்க்க கண் கோடி வேண்டும் தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு வந்து செம்மையாக இருக்கும். ஒவ்வொரு பிள்ளையாரும் வந்து ஒவ்வொரு அழகாக இருக்கும். உங்கள் ஊரில் இதே மாதிரி பிள்ளையார்லாம் நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக ஃபெஸ்டிவல்லாம் பண்ணுவாங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. ஸோ எங்கள் ஊர்லேயுமே வருஷம் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. நாங்களுமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச பிறகு தான் நான் அப்லோடே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அன்றைக்கி நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். அப்புறமா அந்த டிஜே எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த டிஜேயில் வந்து என்னோடய ஃபேஸ் எல்லாம் செம்ம அப்படியே கலராக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அந்த கலராக வந்து போனதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதெல்லாமே என் ஃபேஸ் கிட்ட வச்சு அதையுமே கொஞ்சம் வீடியோலாம் எடுத்திருந்தேன். ஸோ அதுவுமே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நண்பர்களே. ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். சொல்ல முடியல, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க நண்பர்களே. ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தோம். வீட்லேயுமே வந்து நாங்கள் எப்போவுமே வருஷம் வைப்போம், பட் இந்த வருஷம் வைக்கலை. ஸோ நெக்ஸ்ட் இயர் நாங்களும் வைக்கும் போது கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன். லாஸ்ட் இயர் பண்ணியிருக்கிறத வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், லாஸ்ட் டைமாக பண்ணியிருப்பேன். பாருங்கள் என்னோடய வீடியோஸில் லாஸ்ட் இயர் பண்ணியிருக்கிற வீடியோ போட்டிருந்தா கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நான் கண்டிப்பாக சூப்பரான வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோடய வீடியோஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. என்னோடய வீடியோஸை வந்து முழுசாக பாருங்கள். என்னோடய வீடியோ கிளாரிட்டி க்ளீனாக இருக்காது, பட் இருந்தாலும் வந்து நான் இன்னுமே வந்து பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்னோடய ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அதெல்லாம் நான் கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூப்பரான வீடியோஸ் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. எங்கள் ஊரில் எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருந்தது. எல்லா பக்கமே லைட்டு செட்டிங்கு, அந்த டிஜே கிட்ட பசங்க செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நண்பர்களே. ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. என்னோடய மகனுமே செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த கலரு, அந்த வெடிகள் செம்ம சூப்பராக இருந்தது நண்பர்களே. பாருங்கள், எல்லாமே பயங்கர ஃபன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இதெல்லாம் நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டோம் நண்பர்களே. மறுபடியும் அடுத்த வருஷம் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும், இந்த மாதிரி வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நாள் வந்து மறுபடியும் அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு தான் வரும் கண்டிப்பாக. அது வரைக்குமே வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் ஊர்லெல்லாம் எந்தெந்த மாதிரி நீங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்கள். தேங்க்யூ ஸோ மச்.